பாண்டு தான் உனக்கு உடையும். ஸோ இந்த காம்பவுண்டில் பார்த்தோன்னா சிபிஆர் பாண்டு தான் உடையும் யூஸ்வலாக. அண்ட் நம்ம ரியேஜென்ட் போட்டோம்னா ரியேஜென்ட் எதை உடைக்கிறதோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக அடுத்த பாண்டு உடையும் உனக்கு. ஸோ இந்த மாதிரி இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இங்கே மைனஸ் வந்துடுறது, இந்த இடத்துல வந்து இந்த சிபிஆர் பாண்டில் இருக்கிற இந்த எலக்ட்ரான் இதை எடுத்துக்கிறதுனால திஸ் கார்பன் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். அண்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்தால் அங்கே ஒரு பாண்டு வந்துடும். ஸோ அங்கே ஒரு பாண்டு போட்டுக்கணும், அவ்வளோதான். பாண்டு போட்டால் என்ன, இங்கே CH2 அப்படியே இருக்கும், இந்த இடத்துல CH3 உனக்கு வந்துடும். இப்போ கார்பனுக்கு 4 பாண்டு வந்துருத்தா. ஸோ நீ என்ஷூர் பண்ண வேண்டியது என்ன, கார்பனுக்கு 4 பாண்டு இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளோதான். பார்த்துட்டேன்னா உனக்கு ப்ராடக்ட் உனக்கு வந்துடும். ஸோ இதில் நீ எந்த பீட்டா ஹைட்ரஜனை எடுத்தேனாலும் உனக்கு இதே ப்ராடக்ட் தான் வரும். இப்போ நான் வந்து β3 நான் எடுத்திருக்கேன், இப்போது இந்த ரியாக்ஷனில் வந்து β3 எடுத்திருக்கேன். அப்படி இல்லாதபடிக்கு சப்போஸ் இஃப் ஐ ரிமூவ் β2 எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, இதே ரியேஜென்ட் போட்டு β2 நான் எடுக்கிறேன், இஃப் ஐ ரிமூவ் β2 புரோட்டானை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போது அதே ப்ராடக்ட் தான் வரும். ஸோ ஐ வில் ரிமூவ் திஸ். இங்கேருந்து யூ டேக் 1 ஹைட்ரஜன் அவுட் சைட், புரோட்டானாக வெளில எடுக்கும்போது இந்த புரோட்டான் வந்து இந்த பேஸ் கூட வந்து இந்த பேஸ் கூட இது ரியாக்ட் ஆகும். இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி உனக்கு வந்து வாட்டர் மாலிக்யூல் இங்கே ஃபார்ம் ஆகிடும். யூ ஹேவ் த வாட்டர் மாலிக்யூல் தட் இஸ் ஃபார்ம்டு ஹியர். ப்ளஸ் மிச்சம் இருக்கிற ஸ்டெப்ஸ் பார்ட் அப்படியே எழுதிக்கணும். CH3 CH3 அந்த ஹைட்ரஜன் புரோட்டான் வெளில போயிடுதுன்னா இதில் இருக்கிற எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கு வந்துடும். அப்போது இந்த கார்பன் திஸ் கார்பன் வில் டெவலப் அ நெகட்டிவ் சார்ஜ், திஸ் கார்பன் வில் டெவலப் அ நெகட்டிவ் சார்ஜ். Br மைனஸ் வெளில போயிடுதுன்னு சொன்னால் திஸ் கார்பன் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். ப்ளஸ் மைனஸ் பக்கத்தில் இருந்ததுன்னு சொன்னால் அங்கே ஒரு பாண்டு வந்துடும், எக்ஸ்ட்ராவாக ஒரு பாண்டு இங்கே வந்துடும். ஸோ CH2 இங்கே வந்துடும். ஸோ இப்போ இந்த காம்பவுண்டுக்கு பேர் வச்சா என்ன வரும், ஆல்கீனுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். 1 2 3 என்ன வரும், 2 மீத்தைல் ப்ரோப்பீன் வரும். 2 மீத்தைல் ப்ரோப்பீன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன வரும், இதுலேயும் உனக்கு அதே தான் வரும். 1 2 3 இதுலேயும் உனக்கு அதே தான் வரும். ஸோ எந்த பீட்டா ஹைட்ரஜன் எடுத்தனாலும் உனக்கு ஒரே புரோட்டான் தான் கிடைக்கும் உனக்கு. ஓகே, ஸோ ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். Apply all the steps, all the tips, all the rules I told you. Rules பண்ண உனக்கு வந்துடும் உனக்கு. Okay, let me give you another problem. Say இப்போ CH3 CH இங்கே Br கொடுக்குறேன் நான். அண்ட் கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷனை ஞாபகம் வச்சுக்கணும் நீ. கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன் through one of the 7 effects. Identify the reaction by looking at the reagent. இப்போ NaOH நான் போடுறேன். NaOH போட்டு I will put water. So identify the reaction by looking at the reagent. What is the reagent? Aqueous NaOH நான் போட்டிருக்கேன். Aqueous NaOH போட்டால் அது என்னவா ஆக்ட் பண்ணோம், நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணோம். நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணால் என்ன அர்த்தம், SN1 இல்லை SN2 ரியாக்ஷனாக தான் உனக்கு அது நடக்கணும். ஸோ ப்ளஸ் மைனஸில் நீ போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ப்ளஸ் மைனஸ் நீ போட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தோன்னா இது வந்து செகண்டரி கார்போகேட்டையானாக இருக்குது. திஸ் இஸ் செகண்டரி கார்போகேட்டையான். ஸோ கார்போகேட்டையான் அட்டாச்டு டு attached to 2 carbons. இந்த கார்பன் இது கூட அட்டாச் இருக்கிறதுனால this is a secondary carbocation. secondary carbocation இருக்குன்னு சொன்னால் அது SN1 வருமா SN2 வருமானா நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா செகண்டரின்றது வந்து காமன். 0 டிகிரி இருந்தால் 100% SN2, டெர்ஷரி இருந்ததுன்னா 100% SN1. ஏன்னா SN1 வந்து கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன் வழியாக நடக்கிறது. அதனால் டெர்ஷரி கார்போகேட்டையான் இருந்ததுன்னு சொன்னால் 100% SN1 வழியாக தான் நடக்கும். 0 டிகிரி கார்போகேட்டையான் இருந்ததுன்னு சொன்னால் 100% SN2 வழியாக தான் நடக்கும். இது செகண்டரியாக இருக்கிறதுனால நம்ம இதை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். SN1 ஆர் SN2 எப்படி வேணாலும் இது ரியாக்ட் ஆகுதுன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்படி என்ன ஆகும் உனக்கு, அப்போ பேக் சைடில் போய் அதை அட்டாக் பண்ணி அந்த இடத்துல உனக்கு இங்கே வந்து கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன்லாம் உனக்கு இதில் வராது. SN2 போட்டேன்னா கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன் உனக்கு வராது. அண்டு அப்படியே பண்ணினா கூட இது ஆல்ரெடி இட் இஸ் ஸ்டெபிலைஸ்டு. செகண்டரி கார்போகேட்டையானாக தான் இருக்குது. இதுக்கு நீ இதை எப்படியும் மாற்ற முடியும். டெர்ஷரி கார்போகேட்டையானாலாம் இதை மாற்ற முடியாது இதை. ஏன்னா தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் எனி ஹைட்ரேட் ஷிஃப்ட் ஆர் மீத்தைல் ஷிஃப்ட் பண்ணினா கூட வந்து இது இந்த கார்பனில் வந்தாலும் செகண்டரி கார்போகேட்டையான் தான் வரும். இதில் இருந்தாலும் செகண்டரி கார்போகேட்டையான் தான் வரும். செகண்டரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள். இதை கஷ்டப்பட்டு பிரைமரி கார்போகேட்டையானாக மாற்றக்கூடாது. ஏன்னா மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான தான் உனக்கு மாற்றணும்.
ஸோ ப்ராடக்ட் உனக்கு வந்துடுது. ஸோ 2-butanol. Product is 2-butanol. So if you apply the rule of what I said, you can easily predict the product without remembering the reaction. We will work out. நிறைய நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். You just copy all the equations that I am writing. அப்போ உனக்கும் ஒரு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும். Okay, so now let me take another compound, ethyl bromide. Say ethyl bromide எடுத்துட்டு அதில் வந்து suppose if I add aqueous KCN போடுறேன். aqueous KCN போட்டுட்டு உனக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ரியேஜென்ட்டு நான் கொடுக்குறேன். இப்போ எத்தனால்னு நான் கொடுக்குறேன். இப்போ பாரு, இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அது. ஓகே, ஸோ எலிமினேஷன் வருமா, சப்ஸ்டிடியூஷன் வருமா, ரெண்டுமே கொடுத்துருக்கீங்களே சார், அக்வஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க, எத்தனாலும் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ எத்தனால் வந்துடுத்து, ஆல்கஹால் வந்துடுத்துன்னு சொன்னாலே அது ஆல்கஹால் வில் டேக் த ப்ரையாரிட்டி. ஆல்கஹால் வில் டேக் த ப்ரையாரிட்டி. ஏன்னா வாட்டர் வந்து யூனிவர்சல் சால்வெண்ட் உனக்கு, அதனால் அது வந்து நம்ம சொல்லலைன்னா கூட அது இருக்குதுன்னு அர்த்தம். பட் ஆல்கஹால் போடுறோம் அப்படின்னு சொன்னால் தென் it will take that priority. So அப்போ இங்கே Cn minus, இங்கே Br minus and CH2 plus இங்கே வந்துடும், CH2 plus வந்துடும். அப்போ என்ன பண்ணும் அது, it will Cn எலிமினேஷன் நடக்கும் உனக்கு. எலிமினேஷன் நடந்ததுன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க இந்த Br minus வெளியில் வந்துடும். Br minus வெளியில் வந்ததுன்னா அது K plus கூட ரியாக்ட் ஆகி KBr வந்துடும். KBr plus இந்த CH3லேருந்து அந்த புரோட்டான் அதை ரிமூவ் பண்ணிட்டுன்னு சொன்னால் CH2 வந்துடும். CH2 டபுள் பாண்ட் CH2 வந்துடும். ஸோ யூ வில் கெட் ஆல்கீன். ஸோ சம்டைம்ஸ் அது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உனக்கு அது. ஏன்னா இப்போ ஆல்கஹால் எடுத்து நீ ஆல்கஹாலை போட்டுட்டேன்னா, ஆல்கஹாலை வாட்டரில் டிசால்வ் பண்ணால் ஸ்டில் இட் இஸ் அன் ஆல்கஹால் ஒன்லி, இல்லையா? ஆல்கஹாலை வந்து நீ வெறுமனே எடுத்துட்டேனாலும் ஆல்கஹால் தான். 100% ஆல்கஹால் எடுத்தாலும் அது ஆல்கஹால் தான். அதில் நீ வந்து ஒரு 20% வாட்டர் போட்டேனாலும் ஸ்டில் இட் இஸ் ஆல்கஹால், டைல்யூட்டட் ஆல்கஹால், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் டூ நாட் கெட் கன்ஃபியூஸ்டு பிட்வீன் அக்வஸ் அண்ட் ஆல்கஹால். அக்வஸ் ஆல்கஹால் அப்படி ரெண்டும் கொடுத்தாங்கன்னா அது ஆல்கஹால்னு தான் அர்த்தம். ஸோ நீ அந்த மாதிரி தான் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ ரியாக்ஷன் மே நாட் ஸ்டாப் அட் திஸ் ஸ்டேஜ், ரியாக்ஷன் மே கண்டினியூ. திருப்பியும் இந்த KBr ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா? இப்போ இது ரெண்டும் ரியாக்ட் ஆகி உனக்கு வந்து மறுபடியும் வந்து யூ வில் ஹேவ் இந்த மாதிரி உனக்கு சொல்லு. ஆல்கஹாலிக் OH HCN வந்துடும். ப்ளஸ் இந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது இல்லையா, திஸ் வில் அப்ஸ்ட்ராக்ட் திஸ் புரோட்டான். ஸோ இந்த புரோட்டான் இது கூட சேர்ந்து HCN உனக்கு வந்துடும். HCN ப்ளஸ் KBr ப்ளஸ் ஆல்கீன் வந்துடும். இப்போ கரெக்டாக இருக்கா எல்லாம்? இப்போது now this proton and this will react with this. KBr, K plus and Br minus will react and proton வெளில வந்துடுச்சுன்னா இதுக்கு மைனஸ் சார்ஜ் வந்துடும். Br minus வெளில போட்டுனா இதுக்கு ப்ளஸ் சார்ஜ் வந்துடும். You will get a double bond here. So you can stop at this stage. இந்த ஸ்டேஜில் கூட நீ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ரெடிக்ஷன். இப்போது இதையே வந்து இப்போ வேறு மாதிரி நம்ம இதை அப்ரோச் பண்ணோன்னு வச்சுக்கோ. அதாவது சப்போஸ் இஃப் யூ டூ நாட் அஸ்யூம் ஆல்கஹால் டு பி, ஆல்கஹால் நான் கொடுக்கல, இல்லை ஆல்கஹால் அங்கே இல்லைன்னு வச்சுக்கோ. அக்வஸ் மட்டும் இருந்ததுன்னு சொன்னால் என்ன, சப்ஸ்டிடியூஷன் நடக்கும் உனக்கு. சப்ஸ்டிடியூஷன் நடந்ததுன்னு சொன்னால் என்ன வரும், CH3 CH2 CN வந்துடும் உனக்கு. CH3 CH2 CN வந்துடும். ஸோ இட் வில் கெட் சப்ஸ்டிடியூட்டட் பிட்வீன் தோஸ் டூ ரியாக்ஷன் ப்ளஸ் KBr உனக்கு வந்துடும். ஸோ சப்ஸ்டிடியூஷன் வந்ததுன்னு சொன்னால் ப்ராடக்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறது ஈஸி. உனக்கு இந்த மாதிரி டவுட்டு வர இடத்துல நீ என்ன பண்ணணும், டவுட் வந்ததுன்னா ரெண்டுத்தையுமே நீ எழுதிடணும். உனக்கு வந்து எத்தனால் அண்ட் அக்வஸ் ரெண்டும் கொடுத்து அது அக்வஸ் வச்சுட்டு எடுத்துக்கிறதா எத்தனால் வச்சுட்டு எடுத்துக்கிறதான்ற மாதிரி உனக்கு டவுட் வருதுன்னு சொன்னால் ரெண்டு ப்ராடக்ட்டுமே நீ எழுதிடணும் டவுட் வந்ததுன்னு சொன்னால். ஸோ அப்போ அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணுவாங்க. பிகாஸ் as I told you, ஆல்கஹால் ப்ளஸ் வாட்டர் இஸ் ஸ்டில் அன் ஆல்கஹால். ஆல்கஹாலிக் CN அப்படின்னு சொன்னால் அது பேஸாக தான் பிஹேவ் பண்ணும். பேஸாக பிஹேவ் பண்ணால் அது எலிமினேஷனாக தான் உனக்கு ப்ராடக்ட் வரணும். ஸோ உனக்கு என்ன, ப்ரோபேன் நைட்ரைல் உனக்கு வரும். ஸோ 3 கார்பன் இருக்கிறதுனால we will have this as the product. Okay, you will see next one more, we will see another product. Suppose if I give you a tertiary butyl bromide.
tertiary butyl bromide வந்து I will add water. I will add water and I heat it. ஸோ வாட்டர் எப்போ கொடுத்தாலும் நீ வந்து வாட்டரை எப்படி ட்ரீட் பண்ணணும், H ப்ளஸ் அண்ட் OH மைனஸாக வச்சுக்கணும் தேவைப்படும் போது. ஸோ அப்போ இங்கேயும் வந்து ப்ளஸ் மைனஸ். ஸோ ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ். ஸோ இப்போ இது என்ன ப்ராடக்ட் உனக்கு வரும், டெர்ஷரி கார்போகேட்டையான். டெர்ஷரி கார்போகேட்டையான்னா உனக்கு அது எப்படி ரியாக்ட் ஆகும், SN1 ஸ்டெபிலிட்டி வந்து SN1 உனக்கு வரும். ஸோ எதுவாக ப்ராடக்ட் வந்து ஒன்று தான், SN1 அண்ட் SN2. எந்த ப்ராடக்ட் எந்த ரியாக்ஷன் நீ மெக்கானிசம் எடுத்துட்டேனாலும் ப்ராடக்ட் வில் நாட் டிஃபர். ஒன்லி த மெக்கானிசம் வில் டிஃபர். ஸோ சப்ஸ்டிடியூஷன் வரும்போது யூ ஷுட் நோ தட் திஸ் இஸ் சப்ஸ்டிடியூஷன், SN1 ஆர் SN2. SN1 or SN2. Polar solvent கொடுத்துருக்காங்க இல்லையா, water is a polar solvent. So polar solvent and tertiary carbocation இருக்கிறதுனால வந்து the probability of SN1 will be very high and SN2ல கூட அது வரக்கூடாதுன்னு இல்லை. the only thing is reactivity கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். SN2 வந்து 0 டிகிரி கார்போகேட்டையானில் நல்லா நடக்கும், 1 டிகிரி 2 டிகிரியில் நல்லா நடக்கும், டெர்ஷரியில் கொஞ்சம் கம்மியாக நடக்கும், அவ்வளோதான். பட் ரியாக்ஷன் வந்து நடக்கும் அந்த இடத்துல. ஸோ டெர்ஷரி butanol will be the product. So we'll see another example where இன்னும் கொஞ்சம் பெரிய காம்பவுண்டாக எடுத்துன்னு வேணாலும் பண்ணலாம். CH3 twice CHBr CH2 CH3. ஸோ இந்த காம்பவுண்டோட பேர் சொல்லு பார்க்கலாம். I will give you the reagent. நான் ஒரு மாதிரி வேறு மாதிரி கொடுக்குறேன், உன்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியறதான்னு பாரு, உனக்கு புரியணுன்றதுக்காகவே நான் அதை கொடுக்குறேன். நான் ethanol and if you heat it, so what will be the product? Identify the reaction by looking at the reagent. So இதில் என்ன CH3 twiceனா என்ன அர்த்தம், இதை எப்படி நீ இன்டர்பிரேட் பண்ணணும். இது CH3 twiceனா இங்கே ஒரு CH3 இருக்கும், இங்கே ஒரு CH3 இருக்கும்னு அர்த்தம். ஸோ டூ நாட் கெட் கன்ஃபியூஸ்ட் பிட்வீன் தட் ஸ்ட்ரக்சர். அப்போ உனக்கு என்ன வரும், எந்த பக்கத்துலேருந்து போட்டாலும் BRக்கு 3 தான் வரும், 1 2 3 4 5 வரும். ஸோ 5 வரும். 2 methyl 3 bromo 2 methyl pentane, 3 bromo 2 methyl pentane. அண்ட் இப்போ ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட்டில் பார்த்தா என்ன இருக்குது, சோடியம் ஈத்தாக்சைடு இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தனால். இது என்னது, இது சோடியம் ஈத்தாக்சைடுன்றது என்னது, சோடியம் ஈத்தாக்சைடுன்றது இட் இஸ் அ பேஸ். அதாவது ஆல்கஹாலிக் NaOH போட்டாலும் பேஸ் தான், ஆல்கஹால்லையே பேஸ் போட்டாலும், ஏன்னா ஆல்கஹால்லாம் வந்து மைல்டு ஆசிட்ஸ். ஸோ இஃப் யூ ஆட் தி சோடியம் மெட்டல் யூ வில் கெட் த சோடியம் சால்ட் ஆஃப் தட் ஆசிட் கிடைக்கும். இது டிசோசியேட் ஆகும்போது எப்படி டிசோசியேட் ஆகும், இட் வில் டிசோசியேட் டு ஃபார்ம் Na plus and ethoxide ion. This ethoxide ion is a base. Because it is unstable, it will immediately react with H plus present in the water and it will try to form ethanol. So it is a very good base. அதனால sodium ethoxide in the presence of alcohol பார்த்தாலே நீ பேஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே ஒரு விஷயம் என்ன, அங்கே என்ன பேஸ் இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ வாட் இஸ் த பேஸ் தட் இஸ் present here? The base is ethoxide ion. Ethoxide ion is the base present in the given reagent. ஸோ ஈத்தாக்சைடு அயான் ப்ரெசன்ட் வந்ததுன்னு சொன்னால் உனக்கு அப்போ என்ன வரும், உனக்கு அந்த பேஸ் வந்து இப்போ நீ இது எலிமினேஷன் போடுவியா, சப்ஸ்டிடியூஷன் போடுவியா? ஸோ ஒரு ப்ராடக்டோட நான் உனக்கு கொடுக்குறேன், NaBr வந்துடும் இல்லையா. இந்த இடத்துல வந்து திஸ் இஸ் மைனஸ் அண்ட் திஸ் இஸ் ப்ளஸ். ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ். அதை வந்து ஸோ திஸ் ப்ளஸ் வில் ரியாக்ட் வித் திஸ் மைனஸ். Now what will be the product? Br minus வந்துட்டுனா கார்போகேட்டையான் வந்துடும். கார்போகேட்டையான் வந்துட்டுனா பேஸ் போய் அங்கே அட்டாச் ஆகிடுமா, இல்லை எலிமினேஷன் நடக்குமா? பேஸ் போய் அங்கே, சப்போஸ் இப்போ பேஸ் போய் அங்கே அட்டாச் ஆகிடுறதுன்னு வச்சுக்கோ. ஸோ யூ ஹேவ் CH3 thrice, CH3 twice, CH3 twice, CH2 CH3. இந்த இடத்துல CH3 twice, CH2 CH3. இந்த இடத்துல OC2H5.
இது வருமா, இல்லைனா பேஸ் வந்து பீட்டா புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆல்கீன் ஃபார்ம் ஆகுமா, பீட்டா புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆல்கீன் ஃபார்ம் ஆகுமா. ஓகே, இந்த மாதிரி டவுட் உனக்கு வரும். இப்போ இதில் வந்து எலிமினேஷன் ஆர் சப்ஸ்டிடியூஷன், எலிமினேஷன் ஆர் சப்ஸ்டிடியூஷன் டவுட் இருக்கும்போது ரெண்டுத்தையுமே நீ எழுதிடு. டவுட் இருந்ததுன்னா ரெண்டுத்தையுமே நீ எழுதிடு. ஓகே, இதில் எது ஃபார்ம் ஆகும் அப்படின்றது நான் உனக்கு அப்புறமா சொல்கிறேன். யூஸ்வலாக வந்து ஆல்கஹால் கொடுத்தா எலிமினேஷன் தான் நடக்கும். உனக்கு ஆல்கஹால் கொடுத்தா எலிமினேஷன் தான் நடக்கும். பட் சம்டைம்ஸ் ஏன்னா நிறைய படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகுறதுன்றது ஒரு காமனான பை ப்ராடக்ட் அது. ஸோ காமனான ஒரு 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 இது இருக்கும்போது உனக்கு டவுட் இருந்து whenever you are in doubt just write both the equations. அப்போது உனக்கு போர்டு எக்ஸாமில் உனக்கு அந்த பிரச்சனை இருக்காது. சரியா? ஸோ தே வில் உனக்கு மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த ஏதாவது ஒன்றுத்துலேருந்து உனக்கு அந்த மார்க்ஸ் வந்துடும். உனக்கு கரெக்டானது வந்து ஆல்கஹால் இருந்ததுன்னா எலிமினேஷன் நடக்கும், ஆல்கஹாலிக் இருந்தால் எலிமினேஷன் நடக்கும். பட் ஆல்கஹாலே இங்கே உனக்கு வந்துடுதுன்னு சொன்னால் அது அப்போ பேஸாக ஆக்ட் பண்ணுமா இல்லை நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணுமா அப்படின்றது. ETO மைனஸ் இஸ் இட் அ நியூக்ளியோஃபைல் ஆர் அ பேஸ், தட் இஸ் த கொஸ்டின் நவ். ஸோ எதுக்காக நான் இந்த கொஸ்டின் அப்படி கேட்குறேன் அப்படின்னா, ஒரு OH மைனஸை வந்து ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடை வந்து ஆல்கஹாலில் நம்ம போட்டு டிசால்வ் பண்ணோம்னா இதுக்கு பேர் தான் ஆல்கஹாலிக் OH. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஆல்கஹாலிக் OH. திஸ் வில் ஆக்ட் அஸ் அ பேஸ். வேறஸ் இஃப் யூ ஆட் ஆல்கஹால் இட் செல்ஃப், ஆல்கஹாலினுடைய சோடியம் சால்ட்டே நீ எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னேன்னா அது நியூக்ளியோஃபைலில் ஆக்ட் பண்ணும். இது கொஞ்சம் ஒன்று கன்ஃபியூசிங்காக இருக்குன்றதுனால இப்போ நான் சொல்லலை. ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோ. அதை ஆல்கஹால்லையே வந்து உனக்கு சோடியம் சால்ட்டோ பொட்டாசியம் சால்ட்டோ வருதுன்னு சொன்னால் தட் வில் ஆக்ட் அஸ் அ நியூக்ளியோஃபைல். வேறஸ் ஆல்கஹாலில் வந்து OH மைனஸ் CN மைனஸ்ன்னு வேறு நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பீஷீஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னால் தட் வில் ஆக்ட் அஸ் அ பேஸ். ஓகே, ஸோ இதில் வந்து உனக்கு இந்த சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும். அதாவது யூ வில் கெட் an ether. Do you remember what type of reaction is this? இந்த ரியாக்ஷனுக்கு ஒரு பேர் இருக்குது, நேமிங் ரியாக்ஷனில் ஞாபகம் இருக்கா? என்ன பேருன்னு சொல்ல முடியுமா? ஈத்தர் ப்ரிப்பரேஷனில் வரும். ஈத்தர் ப்ரிப்பரேஷன்னா உனக்கு தோணணும் டக்குன்னு. ஈத்தர் ப்ரிப்பரேஷனில் என்ன மெத்தட் நேமிங் ரியாக்ஷன் இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வரும். அது வில்லியம்சன் சிந்தசிஸ்னாலே அது SN2 ரியாக்ஷன் தான். அது வில்லியம்சன் சிந்தசிஸ். ஸோ இதெல்லாம் வந்து மெமரி தான் உனக்கு. ஸோ மெமரி உனக்கு வில்லியம்சன் சிந்தசிஸ் ஞாபகம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பட் நான் சொன்ன அட்லீஸ்ட் அந்த இதுவாவது உனக்கு ஞாபகம் இருக்கணும். எது? ஆர்கானிக் ஸ்கீமா உனக்கு ஞாபகம் இருக்கணும். ஆர்கானிக் ஸ்கீமா ஞாபகம் இருந்ததுன்னா உன்னால் ஈஸியாக அதை ப்ராடக்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ வி வில் சி another reaction. Now if I take again ethyl chloride, சிம்பிளான ஒரு ஆல்கைல் ஹாலைடு எடுத்துக்கலாம். Now I take இந்த மாதிரி ஒரு ரியேஜென்ட் நான் ஒன்று கொடுக்குறேன். ஸ்டில் SBனா ஸ்டில்பின் ஆன்டிமோனி ட்ரைஃப்ளோரைட். what will be the product? So minus plus ஃபஸ்ட்டு இதை போட்டுடு. இது வந்து நல்லா தெரியும் உனக்கு. இது மைனஸ் ப்ளஸ் போட்டுடு. இதுலேயும் வந்து this will be minus and this will be plus. இதையும் போட்டுடணும் அந்த இடத்துல. இதையும் போட்டுட்டேன்னா என்ன வரும்? அப்படியே நீ ஆட் பண்ணி எழுதிடு. அது தப்பே நடக்காது உனக்கு. 99% உனக்கு தப்பே ஆகாது. அது போட்டுட்டு இங்கே F வந்துடும். ப்ளஸ் ஆன்டிமோனியினுடைய ஃபார்முலா வேலன்சி வந்து 3. அதனால் நம்மளுக்கு 3 குளோரைடு நம்ம இங்கே போட்டுக்கணும். அதனால் நீ இங்கே 3 மாலிகுல் இதை எடுத்துக்கணும், இதையும் 3 மாலிகுல் எடுத்துக்கணும். இதை நீ பேலன்ஸ் பண்ணாலும் ஓகே, பண்ணலைனாலும் ஓகே. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷனோட பேர் ஞாபகம் இருக்கா? அயோடின் அண்ட் ஃப்ளோரின் வந்து அயோடின் டெரிவேட்டிவ் அண்ட் ஃப்ளோரின் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஆஹா சாப்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண முடியும். ஏன்னா டைரெக்டாக நம்மளால் அயோடினேஷன் பண்ண முடியாது, டைரெக்டாக ஃப்ளோரினேஷன் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ளோரின் இஸ் a வெரி ஹைலி ரியாக்டிவ் காம்பவுண்டுன்றதுனால அதை பண்ண முடியாது. ஸோ ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடில் தான் பண்ணுவோம். ஹாலஜன் எக்ஸ்சேஞ்ச் மெத்தடில் உனக்கு 2 ரியாக்ஷன் இருக்குது. என்னென்ன இருக்குது? ஒன்று வந்து ஃபிங்கல்ஸ்டீன், இன்னொன்று என்னது? ஸ்வாட்ஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரீகேப் பண்ணி ஞாபகம் வச்சுட்டேன்னா யூ வில் பி ஏபிள் டு
ரைட். ஸோ பேர் எழுதுனா அதுக்கு ஒரு ½ மார்க் உனக்கு போட்டால் போடுவாங்க. ஸோ திஸ் இஸ் a Schwarz reaction. This is Schwarz reaction. Halogen exchange வர்றதுனால this is Schwarz reaction. Okay. So okay, now இன்னொரு compound we will see another compound, CH2Cl, benzyl chloride. பென்சாயில் குளோரைடில் திருப்பி நான் உனக்கு அதே ரியேஜென்ட் கொடுக்குறேன், C2H5ONA. C2H5ONA. So what will be the product? So minus plus plus minus minus plus plus minus. So என்ன ப்ராடக்ட் உனக்கு வரும்? அப்படியே அது அட்டாச் ஆகிடும் CH2. ஏன்னா நான் என்ன சொன்னேன், ஆல்கஹால்லையே உனக்கு சோடியம் அந்த இது வந்துடுதுன்னு சொன்னால் you will have CH2O C2H5. ether preparation, Williamson synthesis வந்துடும் உனக்கு. you will have this simple product. ஸோ நீ இதை யோசிக்கவே வேண்டாம், நீ மனப்பாடம் பண்ணவும் வேண்டாம், யோசிக்கவும் வேண்டாம். எந்த ரியாக்ஷன் கொடுத்தாலும் ரியாக்டன்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியேஜென்ட்டில் ப்ளஸ் மைனஸ், கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன், லீவிங் குரூப், ப்ராடக்ட். ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். தட்ஸ் ஆல். ஸோ இது நீ சொல்லிகிட்டே இருக்கணும். இதை சொல்லிட்டு எழுதுனா உனக்கு வந்துடும் உனக்கு. ஓகே. ஸோ வில் சி another எக்ஸாம்பிள். ஒரு சின்ன நீ படித்த ரியாக்ஷனே உனக்கு கொடுக்குறேன், உனக்கு ஞாபகம் இருக்கா பார். சே ஐ வில் டேக் சே ப்ரோப்பனால், CH3 CH2 CH2OH, ப்ரோப்பனால் எடுத்துக்கிறேன். நவ் இது சொல்லு பார்க்கலாம் உனக்கு. யூ நோ திஸ். SOCl2 போட்டால் என்ன ப்ராடக்ட் வரும்? SOCl2 போட்டால் என்ன ப்ராடக்ட் வரும்? பை ப்ராடக்ட்ஸ் ஞாபகம் இருக்கு இல்லையா? SO2 + HCl வரும். SO2 + HCl வந்தால் மிச்சம் என்ன இருக்கும்? எஸ், CH3 CH2 CH2 Cl, propyl chloride or chloropropane. ஸோ SOCl2 உனக்கு தெரியும், யூ வில் கெட் வெரி பியோர். இது ரெண்டும் கேஸஸாக இருக்கிறதுனால யூ கெட் பியோர் ஆஹா கிடைக்கும் உனக்கு. எந்த இது எடுத்து போட்டிருந்தாலும் பியோர் ஆகா இருக்கும். ஸோ நோட்டில் இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிகிட்டே வா. நானும் எழுத நீ கூடவே காப்பி பண்ணிகிட்டே வா. அப்போ உனக்கு அது ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஓகே, let us take another reaction. CH3 CH2 CH. சரி, ஒரு அல்கீன் நான் உனக்கு கொடுக்குறேன். ஐ வில் கிவ் யூ அன் அல்கீன். 11th படித்தது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இப்போது HBr இருக்குது. இப்போ என்ன உனக்கு, இப்போது ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜென்ட். ஆசிட் போடுறோம், மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இதில் என்ன பண்ணுறோம், இதை இங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மைனஸ், இதுக்கு ப்ளஸ். இது இந்த பக்கம் கூட ஷிஃப்ட் பண்ணலாம் சார். இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணலாமா சார்? பண்ணலாம். இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணால் என்ன வரும்? இதுக்கு மைனஸ் வரும், இதுக்கு ப்ளஸ் வரும். இது பிரைமரி கார்போகேட்டையான், இது லெஸ் ஸ்டேபிள். இது வேற. இது திஸ் இஸ் அ செகண்டரி கார்போகேட்டையான். இதை சப்போஸ் இதை ஏன்னு வச்சுட்டேன்னா ஏல நம்மளுக்கு செகண்டரி கார்போகேட்டையான் வருது இந்த இடத்துல. யூ கேன் see here. This is a secondary carbocation. Carbocation attached to 2 carbon, it forms a secondary carbocation. Whereas இந்த பக்கம் நீ போட்டேன்னு சொன்னா உனக்கு primary carbocation வந்துடுறது. So secondary carbocation more stable அப்படின்றதுனால அது உனக்கு ஃபார்ம் ஆகாது உனக்கு. So let us not consider this. Okay. So we will take secondary carbocation which is stable. அப்படியே போய் அங்கே அட்டாச் ஆகிடும். அதாவது H இங்கே அட்டாச் ஆகிடும், Br இங்கே அட்டாச் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ அப்போ ப்ராடக்ட் என்ன வரும்? CH3 CH2 CH, இங்கே H அட்டாச் ஆகிடும். இந்த இடத்துல CH2, இங்கே Br அட்டாச் ஆகிடும். ஸோ யூ வில் கெட் bromobutane. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மார்கோனிகாஃப் அடிஷன். 11th படிச்சிருப்பேன். மார்கோனிகாஃப் அடிஷன் அப்படின்னு பேர். That is, negative part of the reagent it will get attached to the carbon containing lesser number of hydrogen. தான் அந்த ரூல். அது எனவே அந்த ரூல் உனக்கு இப்போ எழுதணும்னு அவசியம் இல்லை. பட் ஞாபகம் வச்சுட்டேன்னா ப்ராடக்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறது உனக்கு ஈஸியாக இருக்கும் அந்த இடத்துல. ஓகே. ஸோ இப்போ இதிலே ஐ வில் கிவ் யூ another reaction. Say for example, if I give you like this, you take a alkene like this and now you add HBr. ஸோ இதோட ப்ராடக்ட் உனக்கு என்ன வரும்? என்ன பண்ணணும்? ப்ளஸ் மைனஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் Br மைனஸ். இதை என்ன பண்ணணும்? இதை நீ இங்கே ஷிஃப்ட் பண்ணலாம். இங்கே ஷிஃப்ட் பண்ணால் இங்கே மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். உனக்கு இங்கே ப்ளஸ் வருது அப்படின்னு சொன்னால்
this is a secondary carbocation. இங்கே ப்ளஸ் வந்ததுன்னு சொன்னால் this is a secondary carbocation. இந்த secondary carbocation can undergo rearrangement. டபுள் பாண்டை ஷிஃப்ட் ஆகும்போது ரீஅரேஞ்ச்மெண்ட் வரத்துக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தான் நீ பார்க்கணும். ஸோ ஒரே பேட்டர்ன்லேயே போட்டுன்னு போகக்கூடாது. ஒவ்வொரு ரியாக்ஷனையும் நீ எல்லா ரூலையும் அப்ளை பண்ணி நிதானமாக யோசிச்சு பண்ணினா தான் கரெக்டாக வரும். ஒரே பேட்டர்னில் போயிட்டு தப்பாகிடும் அந்த இடத்துல உனக்கு. அது நான் தி செகண்டரி கார்போகேட்டையான் பாசிபிலிட்டி இருந்ததுன்னா இட் வில் அண்டர்கோ டெர்ஷரி கார்போகேட்டையானாக வரும். ஸோ எப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா இங்கே இந்த கார்பனில் வந்ததுன்னு சொன்னால் இது டெர்ஷரி கார்போகேட்டையானாக வந்துடும். அப்போ என்ன ஆகும், இங்கே ஹைட்ரஜன் இருக்குது இந்த இடத்துல. இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை எடுத்துட்டு இது மைனஸ் ஆகிடும். இந்த மைனஸ் வந்து இந்த கார்பன் கட்டையானில் போய் எங்கே அட்டாச் ஆகிடும். அட்டாச் ஆகும்போது என்ன ஆகும், ஸோ உனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். So you will have a tertiary carbocation that is formed here. இந்த இடத்துல வந்து H attach ஆகிடும். ஸோ அதை நம்ம எழுத மாட்டோம். ஸோ இங்கே வந்து you will have minus. ஸோ இப்போ இதில் தான் வந்து இந்த HBr வந்து அட்டாச் ஆகும். H minus Br minus போட்டேன்னா இந்த Br minus will attack here and H plus will come here. ஸோ அப்போ உனக்கு என்ன கிடைக்கும், this will be the product that you will get. ஸோ இங்கே வந்து H அட்டாச் ஆகிடும். அதை நம்ம எழுத மாட்டோம். இங்கேயும் H அட்டாச் ஆகிடும். இந்த இடத்துல வந்து Br அட்டாச் ஆகிடும். So generally we don't represent H because it is a part of the bond line formula உனக்கு வந்துடுறதுனால this will be your product. பட் நம்ம ஒரிஜினலாக என்ன நினச்சிப்போம், இதுதான் ப்ராடக்ட்னு நம்ம நினச்சிப்போம். என்ன ப்ளஸ் மைனஸ் போட்ட உடனே இந்த மாதிரி உனக்கு ப்ராடக்ட் வந்துடுதுன்னு நினச்சிப்போம். ஸோ இந்த ப்ளஸ் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து பிஆர் அட்டாச் ஆகிடும், இங்கே வந்து ஹெச் அட்டாச் ஆகிடும்னு நினச்சிப்போம். திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் ரைட். கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன். கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். அந்த ஸ்டெப்பை மறந்துடக்கூடாது. ரியாக்டண்ட்டில் ப்ளஸ் மைனஸ், ரியாஜெண்ட்டில் ப்ளஸ் மைனஸ் போடும்போது வேர் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷனை நீ பண்ணணும். போர்டு எக்ஸாமில் யூஸ்வலாக கொடுக்க மாட்டாங்க. ப்ளஸ் இப்போ கொரோனாவாக இருக்கிறதுனால உனக்கு இவ்வளோ டஃப்பாக கேட்பாங்களான்றதும் எனக்கு தெரியாது. பட் நெவர்திலெஸ் கேட்டாங்கன்னா ஏதாவது ஒரு கொஷின் வந்தால் கூட உனக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் யூ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஓகே, let us see another example and see how does நம்ம ஆர்கானிக் ரூல்ஸ் எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். யூ டேக் சம் அதர் காம்பவுண்ட், சே ஒரு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இல்லை, பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். அது வெரி சிம்பிள். நான் சொன்ன ரூல் அப்ளை பண்ணினா உடனே நீ அப்படியே போட்டுடலாம். ஒரு புரோமின், அப்புறம் இங்கே இன்னொரு புரோமின் கூட கொடுக்குறேன் நான். ஒரு விசினல் டைஹாலைடு மாதிரி, விசினல் டைஹாலைடு கிடையாது இது. அண்ட் இது ரியேஜென்ட்டையும் நான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். எஸ்ஹெச் தயால் கொடுக்குறேன் நான். இஃப் ஐ கிவ் யூ தயால், ஓகே. ஸோ தயால் கொடுக்கணும். அப்போ என்ன வரணும் உனக்கு, இதில் திருப்பியும் அதே தான் பண்ணணும். Na ப்ளஸ் SH மைனஸ். SH மைனஸ் இஸ் கால்ட் எஸ் அ தயால். சல்ஃபர்னா தயோன்னு அர்த்தம். அது ஹைட்ரஜன் ஆல்கஹாலுக்கு ஈக்குவலண்ட். இது இட் இஸ் ஈக்குவலண்ட் டு ஆல்கஹால். OHக்கு பதிலாக SHன்னு கொடுப்பாங்க. கொடுத்தா நீ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. யூ ஷுட் ரிமெம்பர் தட் திஸ் இஸ் ஆல்சோ அ நியூக்ளியோஃபைல். திஸ் இஸ் எ நியூக்ளியோஃபைல். ஸோ இப்போ இதில் நியூக்ளியோஃபைலில் வந்து எந்த பாண்டும் உனக்கு ஈஸியாக உடையும், இங்கே இருக்கிற சிபிஆர் பாண்டு ஈஸியாக உடையுமா, இங்கே இருக்கிற சிபிஆர் பாண்டு ஈஸியாக உடையுமா. இந்த சிபிஆர் பாண்டுக்கு வந்து இட் ஹஸ் காட் அ பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் உனக்கு இருக்கும். டியூ டு ரெசனன்ஸ் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். திஸ் will have more and this requires more energy to break. Just a minute, I will come. So this should be considered to equivalent to OH group. So OH group நம்ம ஈக்குவலண்ட்டாக கன்சிடர் பண்ணோம்னா this will behave like a சொல்லு சார். 10th ஒன் மாற்றி போட்டிருக்கீங்க நினைக்கிறேன். என்னப்பா 10th ஒன் மாற்றி போட்டிருக்கீங்க. பிஆர் செகண்ட் கொஸ்டின் தான் சார். இது இங்கே வரணும். கரெக்ட். So you will have Br here and hydrogen here. So you will have 2 bromobutane. Correct. Yeah, 2 bromobutane. So that's called as the Markovnikov rule. So இதில் உனக்கு என்ன வரும், this is a
நியூக்ளியோஃபைல் உனக்கு இங்கே இருக்குது, ஆல்கஹால்லாம் எதுவும் இல்லை. இட்ஸ் நியூக்ளியோஃபைல். தயால் அப்படின்றது வந்து வெறும் தயால் தான் கொடுத்துருக்காங்க, அது அக்வஸா ஆல்கஹாலா அப்படின்னு கொடுக்கல. ஸோ யூ ஷுட் ட்ரீட் இட் as a நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனாக தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் பிகாஸ் இதில் இந்த பென்சீனில் பார்த்தோன்னா உனக்கு ஏற்கனவே இங்கே 3 டபுள் பாண்ட் இருக்கிறதுனால திஸ் கேன் நெவர் பி அன் எலிமினேஷன் ரியாக்ஷன். ஆல்கீன் வரத்துக்கெல்லாம் உனக்கு இங்கே சான்ஸ் கிடையாது உனக்கு, அதனால் உனக்கு அது இப்படி தான் இருக்கும். அப்போது எது ரியாக்ஷன் நடக்கும் உனக்கு, இந்த பாண்ட் அவ்வளோ ஈஸியாக உடையாது பிகாஸ் ஆஃப் மோர் எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட். வேறஸ் இது வந்து ஈஸியாக உனக்கு உடஞ்சிரும். ஸோ இது ஈஸியாக உனக்கு உடையிறதுன்னு சொன்னால் உனக்கு என்ன ப்ராடக்ட் வரும்? ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்த்தேன்னா ரொம்ப கஷ்டமான ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். பட் நான் சொன்ன அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டேன்னா ஈஸியாக நீ வந்து இதை ப்ராடக்டை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இங்கே CH2SH CH2SH ப்ளஸ் NaBr. ரொம்ப சிம்பிள். You don't have to worry about that. So basically whatever the reaction, organic reaction கொடுத்தா identify the reaction by looking at the reagent. reagent பார்த்தா உன்னால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா வெரி குட், டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆனைட்ரஸ் AlCl3 இருந்தால் ஃபிடல் கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன், சோடியம் ஈத்தர் அப்படின்னு போட்டால் வுட்ஸ் ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி சில ரியாஜெண்ட்டை வச்சு நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் தென் அட்டாச் பண்ணினா உனக்கு ப்ராடக்ட் வந்துடும். சிம்பிளாக வந்துடும். நீ எந்த ரியாக்ஷன் எடுத்துட்டேனாலும் நீ ஈஸியாக ப்ராடக்ட்டை நீ ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஒரு கஷ்டமும் கிடையாது அதில். இட் இஸ் வெரி ஈஸி, வெரி வெரி ஈஸி. ஓகே, ஸோ let us take another example. Say இப்போ வந்து you will say அரோமேட்டிக்கு பதிலாக will say ஒரு அலிசைக்ளிக் காம்பவுண்டே நம்ம எடுத்துக்கலாம். you take an alcohol, cyclohexanol எடுத்துக்கிறேன். Now I just change the reaction, see whether you are able to predict the product. Red phosphorus plus I2. ஸோ நேற்றுக்கு நான் ஒரு ரியாக்ஷன் கேட்டேன், ஞாபகம் இருக்கு இல்லையா? P4 + Cl2ன்னு நேற்றுக்கு ஒன்று கேட்டேன். P4 + Cl2 போட்டால் நம்மளுக்கு என்ன வந்தது நேற்றுக்கு? PCl5 and PCl3ன்னு போட்டோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும்? P4 or P + I2 அப்படின்னு போட்டோன்னா என்ன வரும் உனக்கு? PI3 and PI5 வரும். ஸோ PI5 or PI3 வந்ததுன்னு சொன்னால் ஐடென்டிஃபை த ரியாக்ஷன் பை லுக்கிங் அட் த ரியேஜெண்ட்டை பார்த்தா அது என்ன பண்ணும்? இது என்ன ரியாக்ஷன் இது? திஸ் இஸ் அ ஹாலோஜினேஷன் ரியாக்ஷன். ஹாலோஜன் அட்டாச் ஆகிறதுனால ஹாலோஜினேஷன் ரியாக்ஷன். வாட்டர் போட்டால் ஹைட்ராலிசிஸ், பேஸ் போட்டால் எலிமினேஷன், நியூக்ளியோஃபைல் போட்டால் சப்ஸ்டிடியூஷன், ஆக்சிஜன் இந்த மாதிரி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டால் ஆக்சிடேஷன், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் போட்டால் ரிடக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பேசிக்கலி யூ ஹேவ் டு ரிமெம்பர் த டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் தட் யூ என்கவுண்டர் இன் ஆர்கானிக் ரியாக்ஷன். ஸோ ஆக்சிடேஷன் வரணும் உனக்கு. ஆக்சிடேஷனுக்கு வந்து என்னென்ன ரியேஜென்ட் வரும் உனக்கு? பொட்டாசியம் பர்மேங்கனேட் வரும், பேஸ் ரியேஜென்ட் வரும், இல்லை பொட்டாசியம் டைக்ரோமேட் வரும், இல்லைனா O3 கொடுப்பாங்க, இல்லை O2 கொடுப்பாங்க. இதெல்லாம் காமனாக யூஸ் பண்ணுற ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டு. மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொன்னால் CR2O3 ஆர் CRO2, குரோமைல் குளோரைடுன்னு போட்ட PCC இருக்கும். அதெல்லாம் நம்ம போடலாம் ஆக்சிடேஷன். அப்புறம் ரிடக்ஷனில் வந்து இஃப் யூ டூ ரிடக்ஷன் அப்படின்னா அதில் என்ன பண்ணுவேன்? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டு. இல்லைனா சோடியம் போரோஹைட்ரைட் இருக்கும். இல்லை எனி மெட்டல் வித் ஆசிட், இது வந்து டின்னு கிடையாது. எனி மெட்டல் வித் ஆசிட் போட்டேன்னு சொன்னால் தட் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். அப்படி இல்லைனா சோடியம் ஆல்கஹால் போட்டேனாலும் அது ரெடியூசிங் ஏஜென்ட் தான். சிம்பிளாக ஹைட்ரஜன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல், பெலாடியம், பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் போட்டேனாலும் அது ரெடியூசிங் ஏஜென்ட் தான். இது வந்து ரிடக்ஷன். இது அதுக்கப்புறம் என்ன? ஹாலோஜினேஷன் ஆஹா சாப்டரில் நம்ம படிச்சிருக்கோம். வாட் ஆர் த வேரியஸ் ரியேஜென்ட்ஸ்? SOCl2 இருக்குது, வெரி குட் ஹாலோஜினேட்டிங் ரியேஜென்ட்டு. இல்லைனா P + X2 போட்டேனாலும் உனக்கு அது ஹாலோஜினேட்டிங் ரியேஜென்ட்டு. இல்லைனா யூ கேன் ஆட் HX போட்டேனாலும் ஹாலோஜினேட்டிங் ரியேஜென்ட்டு. அப்படி HX போடலைன்னா, இல்லைனா Cl2 in the presence of light போட்டேனாலும் ஹாலோஜினேட்டிங் ரியேஜென்ட்டு. இல்லை X2 in the presence of FeX2 போட்டுக்கலாம். இல்லை X2 in the presence of AlCl3, AlX3 போட்டுக்கலாம். இதில் எது போட்டாலும் இது எல்லாமே வந்து ஹாலோஜினேட்டிங் ரியேஜென்ட். அப்படின்னா அந்த கரஸ்பாண்டிங் ஹாலோஜன் அதில் ஆட் ஆக போகிறதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதே மாதிரி பேஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன? பேஸ்னால் என்ன? ஆல்கஹாலிக் சம்திங் இருக்கணும். ஆல்கஹாலிக் OH இருக்கலாம், ஆல்கஹாலிக் CN- இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்கஹாலிக் சம்திங் இருந்ததுன்னா இது நடக்கும். அப்போ வந்து உனக்கு எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும் உனக்கு.
எலிமினேஷன் ரியாக்ஷன் நடந்ததுன்னு சொன்னால் ஆல்கீன் ஃபார்ம் ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி நியூக்ளியோஃபைல் போட்டோன்னு சொன்னால் அக்வஸில் நெகட்டிவ் சார்ஜ் ஸ்பீஷீஸ் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அக்வஸில் OH மைனஸ், அக்வஸில் CN மைனஸ், அக்வஸில் நீ எதை போட்டேனாலும் you will have X minus, எதை போட்டேனாலும் that will undergo substitution reaction. இருக்கும். இது வந்து depending upon the carbocation and the solvent, it can be either SN1 இருக்கும் இல்லை SN2 இருக்கும் உனக்கு. ஸோ இதுதான் வந்து ஓவரால் ரியாக்ஷன். இது these are all the overall reactions. ஓகே, ஸோ இதை அப்படியே குயிக்காக காப்பி பண்ணிக்கோ இதை, ஸோ தட் நீ நெக்ஸ்ட் டைம் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது because of resonance stabilization this will acquire a partial double bond character. This OH bond will acquire a partial double bond character, whereas this does not stabilize resonance, therefore this will be a single bond character இருக்கும் உனக்கு. So this will be easy to break. So you have இதில் உடஞ்சி வர ப்ராடக்ட் வந்து மேஜர் ப்ராடக்டாக உனக்கு கிடைக்கும், இதில் உடஞ்சி வர்றது வந்து மைனர் ப்ராடக்டாக உனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன உனக்கு ப்ராடக்ட் வரும், அப்படியே அதை எடுத்து எழுதிட்டுருணும், அவ்வளோதாங்க. அப்படியே அதை எடுத்து எழுதிட்டு இங்கே HO வந்துடும், இந்த இடத்துல வந்து CH2Br ப்ளஸ் வாட்டர் உனக்கு வந்துடும். மைனர் ப்ராடக்ட் வேணுனாலும் நீ போட்டுக்கலாம், அதில் மைனர் ப்ராடக்ட் வேணுனாலும் போட்டுக்கலாம். ஸோ ரெண்டுத்துமே நீ எக்ஸாமில் எழுதலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது, அது யூ கேன் ரைட் இட். பட் யூ ஷுட் நோ தட் பாண்ட் பிரேக்கிங் எதில் ஈஸியாக நடக்கும் அப்படின்றத வந்து யூ ஷுட் நோ தட். இப்போ இதில் வந்து இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது பாரு, இதில் நம்ம ஒரு ஸ்டெப்பு மிஸ் பண்ணிட்டோம் இந்த இடத்துல. இப்போ இது போட்டோடனே இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது இல்லையா, திஸ் கார்போகேட்டையான் இஸ் அ பிரைமரி கார்போகேட்டையான். பிரைமரி கார்போகேட்டையான் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன், இஃப் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி இட் கேன் பி ஸ்டெபிளைஸ்டு த்ரூ செகண்டரி கார்போகேட்டையானா அது மாறும்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ செகண்டரி கார்போகேட்டையானா மாறும்னா எப்படி மாறும், அது இந்த ஹைட்ரஜன் வந்து வெளியில் எடுத்துடணும் நம்ம. இது வந்து இதை எடுத்துட்டுதுன்னா இது மைனஸ் சார்ஜ் வந்துடும், இந்த மைனஸ் இதை அட்டாக் பண்ணிட்டுனா இதுக்கு இங்கே வந்துடும். ஸோ அப்போது திஸ் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ திஸ் வில் அண்டர்கோ ஹைட்ரைடு ஷிஃப்ட். 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட் அப்படின்னு பேர், 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட். ஸோ திஸ் இஸ் 1,2. ஸோ 1,2 ஹைட்ரைடு ஷிஃப்ட் நடந்ததுன்னு சொன்னால் உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ யூ வில் ஹேவ் தட் சேம் காம்பவுண்ட், அது அந்த ரியாக்ஷன் அதை அப்படியே எடுத்து எரிக்கணும், இங்கே OH அப்படியே இருக்கும். இந்த இடத்துல this carbon will develop a positive charge and here you will have the CH3 உனக்கு வந்துடும். இங்கே அதாவது அந்த OH மைனஸ் வெளில போய் Br உள்ளே வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் உள்ளே வரப்போகிறதுன்ற சமயத்தில் வந்து அந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும்போது இப்படி வரும். ஸோ Br வந்து இந்த இடத்துல வந்து இட் வில் கெட் அட்டாச்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட் பிஃபோர் தி OH abstracts the H minus, Br இங்கே அட்டாச் ஆகலாம், இது ஒரு ப்ராடக்ட் உனக்கு வரும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி கூட உனக்கு வரும், ரெண்டாவது ப்ராடக்ட், பிகாஸ் ஆஃப் கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன் லைக் திஸ். CH3 CHBr போட்ட செகண்டரி கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷனில் உனக்கு ஒரு ப்ராடக்ட் வரும் ப்ளஸ் வாட்டர். ஸோ யூ வில் ஹேவ் 2 வரும். இந்த பாண்டு உடையிறது வந்து இட் இஸ் வெரி வெரி லெஸ். இந்த பாண்டு உடையிற சான்சஸ் வந்து வெரி வெரி லெஸ். அந்த ரியாக்ஷனை ரொம்ப நேரம் நடத்தி அண்ட் ரிகோரஸ் கண்டிஷன்ஸ், டெம்பரேச்சர், ப்ரெஷர், இந்த மாதிரி இந்த பாண்டை உடைக்கிறதுக்கு நம்ம நிறைய எனர்ஜி கொடுத்தோன்னு சொன்னோம்னா தான் திஸ் பாண்ட் வில் பிரேக். இது எல்லா ரியாக்ஷன்லையுமே நடக்கும். வேறெவர் யூ ஹேவ் இந்த இடத்துல CX பாண்டோ COH பாண்டோ இருக்குது அப்படின்லாம் சொன்னால் தட் ரிக்வயர்ஸ் more energy because of partial double bond character. So you will have these two are the main. and இதுலேயும் பார்த்தோன்னா இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக ஃபார்ம் ஆகும், ஏன்னா இது வந்து கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன் ஆகலை, பட் அதுக்குள்ளே போய் அட்டாச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ப்ராடக்ட் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகும். கார்போகேட்டையான் ஸ்டெபிலைசேஷன் ஆச்சுன்னா இருக்கும். ஸோ நீ இதை எழுதினாலும் கரெக்டு, இதை எழுதினாலும் கரெக்டு, ரெண்டும் எழுதினாலும் கரெக்டு. ஸோ அதை பற்றி எக்ஸாம், இது போர்டு எக்ஸாமில் இது ப்ராப்ளம் இருக்காது, பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீ கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் இதை தான் நீ சூஸ் பண்ணணும், இதை சூஸ் பண்ணக்கூடாது. அவங்க போத்துன்ற ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா போத்து தான் எடுத்துக்கணும். இது A, இது B, இது C, இதுன்னு வேறு ஏதாவது கொடுத்தாங்கன்னா இதை மட்டும் சூஸ் பண்ணணும். போத் கொடுத்தாங்கன்னா போத்தும் எடுக்கணும், ஏன்னா ரெண்டு ப்ராடக்ட்டும் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ that is how you try to predict the product. You will see some more reactions. Another reaction is இன்னும் கொஞ்சம் பெருசாக உனக்கு வேணால் கொடுக்குறோம். 14 வந்துருக்கு இல்லையா, 15. ஒரு பென்சீன் ரிங் போட்டுக்கலாம். ஸோ லெட்ஸ் மேக் த காம்பவுண்ட் லுக்ஸ் பிக். Cl அப்புறம் NO2
அப்புறம் இங்கேயும் ஒரு NO2. ஓகே, இங்கேயும் ஒரு NO2. Now identify the reaction by looking at the reagent. By looking at the reagent. Looking at the reagent. ஓகே, ஸோ இப்போது இதுதான் வந்து ரொம்ப ட்ரிக்கியான பார்ட் உனக்கு. இப்போது எந்த பாண்டு உடையும்? இது உடையுமா, இது உடையுமா, இல்லை இது உடையுமா, இல்லை மூணுமே உடையுமா? ஏதாவது ஒரு பாண்டு உடையணும். ரியாக்ஷன்னா ஒரு பாண்டு உடையணும், ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகணும் அந்த இடத்துல. ஓகே, இதில் வந்து நம்ம டைரக்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப்பை வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணோம்னா கஷ்டமாக இருக்கும். Cl வந்து டீஆக்டிவேட்டிங் ஆர்த்தோ பேரா டைரக்டிங், நைட்ரோ வந்து டீஆக்டிவேட்டிங் மெட்டா டைரக்டிங் அப்படின்னு பார்த்தேன்னா அது உனக்கு கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஆஹா சாப்டரில் அப்படி அப்ரோச் பண்ணக்கூடாது அதை. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ டேக் குளோரோபென்சீனில் இஃப் ஐ ஆட் அக்வஸ் OH போட்டோன்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? நம்ம என்ன பார்ப்போம்? குளோரின் இஸ் டீஆக்டிவேட்டிங் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் அப்படின்னா ஆர்த்தோவில் வந்து இந்த மாதிரி ஒரு, ஏன்னா திடீர்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது வந்து ஒரு கைவந்த கலை இல்லையா? வி ஆர் ஸோ ஹாப்பி டு கெட் கன்ஃபியூஸ்ட். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது வந்து ரொம்பவே காமனாக வந்துடும். அது மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் ஈஸிலி கன்ஃபியூஸ்ட். ஆர்த்தோ பேரா டைரக்டிங் இந்த மாதிரி எழுதுவான். டு யூ திங்க் திஸ் இஸ் கரெக்ட்? You just break the CCl bond because CCl bond is more vulnerable because of the reasons said here. CCl bond will have more electronegativity difference, therefore it will be more polar and weak, and therefore it will easily break. That's the first bond to break. So இதெல்லாம் அப்படியே வந்துடும். இந்த நைட்ரோ குரூப் அப்படியே இருக்கும், இந்த நைட்ரோ குரூப் அப்படியே இருக்கும். இந்த இடத்துல அது உடஞ்சதுன்னா இங்கே கார்போகேட்டயானில் வந்து இங்கே ஸ்டெபிலைசேஷன்லாம் வராது. ஏன்னா எல்லாமே வந்து செகண்டரி கார்போகேட்டையான் தான் வரும் உனக்கு. ரிங்குக்குள்ளே நீ எந்த கார்பனுக்கு ஷிஃப்ட் பண்ணினாலும் இட் வில் பி a secondary carbocation. Therefore there is no need for carbocation stabilization, so you will get only one compound. So you get a substituted ether. So இதில் வந்து இந்த இடத்துல ரெண்டுமே வந்து டீஆக்டிவேட்டிங் குரூப்னா என்ன? இட் வில் ட்ரை டு ரிமூவ் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் the ring. It will suck electrons from the ring. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இங்கே சக் பண்ணும், இது இங்கே சக் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து now this will suck electrons from the ring. ஸோ இப்படி சக் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த பாண்டில் இருக்கிற இந்த now this bond, இந்த பாண்டு பார்த்தேன்னா this bond CCl bond பண்ணுறதுனால என்ன ஆகும்? குளோரின் வந்து ஈஸியாக இந்த எலக்ட்ரான் எடுத்துன்னு வெளியில் போயிடும். ஈஸியாக எடுத்துன்னு வெளியில் போய்டுறதுனால அந்த இடத்துல கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிடும். கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆன உடனே ரொம்ப வல்னரபுளாக இருக்கும். அது வல்னரபுளாக இருக்கிறதுனால டக்குன்னு வந்து C2H5 அந்த ஈத்தாக்சைடையான் வந்து அதில் பைண்ட் ஆகிடும். ஈத்தாக்சைடையான் குயிக்காக அதில் பைண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ யூ வில் see the next reaction. You will see another reaction. We'll keep working on that. We'll keep doing more and more reaction till you become familiar. ஒரு ரியாக்ஷன் எழுதும்போதும் மனசுக்குள்ளே அந்த ரூலை சொல்லிகிட்டே எழுது. Okay, now I'll give you another compound, say benzene. Okay, we'll do like this. You take a isopropyl group, Br2 in the presence of light. Say heating போடுறோன்னு வச்சுக்கோ. Now identify the reaction by looking at the reagent. என்ன reagent அது? இது reagent அது. இந்த reagent பண்ணால் என்ன ஆகும்? ஹாலோஜினேஷன் நடக்கும் உனக்கு. X2 in the presence of lightன்னு போட்டுக்கோ. X2 in the presence of light போட்டுட்டேன்னா you will have ஹாலோஜினேஷன் நடக்கும். எந்த ஹாலோஜன் போடுறோமோ அந்த ஹாலோஜன் வந்து ரியாக்ட் ஆக போகிறது உனக்கு. ஸோ அந்த ஹாலோஜன் ரியாக்ட் ஆகும். ஸோ இங்கே புரோமின் போட்டிருக்கோம். ஸோ புரோமினேஷன் will take place. So you should understand that this reaction is a bromination reaction. Once you know that it is a bromination reaction, you should know bromine will come and get attached. bromine எங்கே வந்து அட்டாச் ஆகும்? எந்த இடத்துல வந்து அட்டாச் ஆகும்னா எந்த கார்போகேட்டையான் ஸ்டேபிளாக இருக்கோ அந்த ஹைட்ரஜன் தான் உனக்கு ரீப்ளேஸ் ஆகி உனக்கு மேஜர் ப்ராடக்ட் உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போது இந்த ஹைட்ரஜனை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இது ப்ரைமரி வரும். இதை எடுத்தேன்னாலும் ப்ரைமரி வரும். வேற இதை எடுத்தேன்னு சொன்னால் செகண்டரி வரும் உனக்கு. ஸோ whenever you put light, it undergoes by free radical reaction. அதெல்லாம் நம்மளுக்கு அந்த மெக்கானிசம் நம்மளுக்கு தேவையில்லை. You just know that
த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையானில் இருக்கிறது ப்ராடக்ட் தான் உனக்கு இங்கே ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ பிஆர் வந்து எங்கே அட்டாச் ஆகும்? இட் வில் கெட் அட்டாச்டு டு திஸ் குரூப். இங்கே ஒரு மித்தால் குரூப் இது அப்படியே இருக்கும், இந்த 2 மித்தால் குரூப் அப்படியே இருக்கும். இந்த ஹெச் மட்டும் ரீப்ளேஸ் ஆகி உனக்கு வந்து பிஆர் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ யூ வில் கெட் ஹெச்பிஆர். அதுலேருந்து வெளில வந்த ஹெச் வந்து இன்னொரு பிஆர் கூட ரியாக்ட் ஆகி உனக்கு ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷனில் உனக்கு இந்த ப்ராடக்ட் உனக்கு ஃபார்ம் ஆகும். பை மிஸ்டேக் நீ இதில் இருக்கிறது எழுதுனா கூட வந்து இட் இஸ் ஓகே, பட் தட் வில் பி அ மைனர் ப்ராடக்ட், திஸ் வில் பி அ மேஜர் ப்ராடக்ட், ஸோ அதுவும் தப்பு கிடையாது. அந்த ப்ராடக்ட் கூட நீ எழுதலாம். ஃப்ரீ ரேடிக்கல் நடக்கும்போது எல்லா பாண்டுமே உனக்கு உடையும். பட் ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கேட்கும்போது அவங்க மேஜர் ப்ராடக்ட் எதிர்பார்த்து தான் உனக்கு கொஷினை கேட்பாங்க. ஸோ மேஜர் ப்ராடக்ட்னும் போது அதை மட்டும் நீ எழுதுனா உனக்கு சம்டைம்ஸ் போடுவாங்க. சில டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கன்சன்ட்ரேட்டாக இருந்தால் தே வில் ஜஸ்ட் சி அண்ட் கிவ் மார்க்ஸ். சில பேர் வந்து ஸ்கீமில் கொடுத்துருக்குற ஆன்சர் இல்லைன்னு சொன்னால் அது தப்பு போட்டு மார்க் இது பண்ணிவிடுவாங்க. ஸோ தட்ஸ் ஓகே, அதை நம்ம பற்றி கவலைப்பட வேண்டாம் அதை. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ரியாக்ஷன். ஓகே, we'll do another reaction. Apply all the rules and see whether you are able to predict the product. இது வரைக்கும் நீ எப்படி ஆர்கானிக் படிச்சியோ இல்லையோ, அட்லீஸ்ட் இப்போத்துலேருந்தாவது நீ கொஞ்சம் இதை ஒரு லாஜிக்கான ஸ்டெப்ஸோடு அப்ளை பண்ணினா வரும். HNO3 plus H2SO4. Okay, mostly. So now this is the sulfuric acid, H2SO4. This is a stronger acid and this is a weaker acid, nitric acid. This will protonate. Sulfuric acid will dissociate to produce H plus ion. Now this electrophile requires electron. This will go and protonate. Protonate na enna? Proton போய் ஆட் பண்ணுறதுக்கு பேர் protonate. Halogen ஆட் பண்ணால் halogenate. OH ஆட் பண்ணால் ஹைட்ராக்சிலேட். வேறு ஏதாவது குரூப் SO3H ஆட் பண்ணால் சல்ஃபோனேட். எதை ஆட் பண்ணுறோமோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் வில் கம் அண்ட் அட்டாக் திஸ், ப்ரோட்டோனேட் பண்ணும். இதை ப்ரோட்டோனேட் பண்ணால் என்ன ஆகும்? ஆக்சிஜனில் 2 லோன் பேர் இருக்குது. அதனால் ஒரு லோன் பேரை வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு கொடுத்து கோஆர்டினேட் பாண்டை ஃபார்ம் பண்ணிடும். அது அப்படியே இங்கே மிச்சதெல்லாம் இங்கே நைட்ரஜன் இங்கே குரூப் இருக்கும். ஆக்சிஜனில் ஒரு லோன் பேர் போயிட்டதுனால இட் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். Oxygen being the second most electronegative element, it cannot hold that positive charge. அதனால் இது என்ன பண்ணும்? இந்த பாண்டை உடைக்க முடியாது, ஏன்னா திருப்பி அதே தான் நைட்ரிக் ஆசிட் தான் உனக்கு இருக்கும். இந்த பாண்டையும் உடைக்க முடியாது, ஏன்னா இது இப்போ தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் இந்த பாண்டு தான் உடையும். இந்த பாண்டு உடஞ்சி இது இருக்கிற எலக்ட்ரான் இதை எடுத்துட்டு லீவிங் குரூப் வெளியில் வாட்டர் மாலிகுலாக வந்துடும். வாட்டர் இஸ் அ தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் காம்பவுண்ட். அது இந்த மாதிரி 2 லோன் பேர் எடுத்துகிட்டு வெளில வந்துடும். ஸோ இந்த நைட்ரஜன் வந்து இட் ஹஸ் லாஸ்ட் இட் ஷேர் ஆஃப் எலக்ட்ரான் டு தி ஆக்சிஜன். இந்த எலக்ட்ரானோடு இது போயிட்டதுனால நைட்ரஜன் வந்து இட் வில் டெவலப் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ யூ வில் ஹவ் NO2 ப்ளஸ் இங்கே ஜென்ரேட் ஆகும். ஸோ NO2 ப்ளஸ்ன்றது என்ன? இட் இஸ் அன் எலக்ட்ரோஃபைல். ஸோ வென் யூ ஆட் அ எலக்ட்ரோஃபைல் டு திஸ் காம்பவுண்ட் 1,4-டைக்ளோரோபென்சீனுக்கு நீ ஒரு எலக்ட்ரோஃபைல் ஆட் பண்ணேன்னா, நான் முன்னால் சொன்னதை வந்து whenever a compound contains CX bond it will break. எப்போ அது பிரேக் ஆகும் அப்படின்னா நியூக்ளியோஃபைல் போட்டேன்னா தான் பிரேக் ஆகும். நியூக்ளியோஃபைல் போட்டேன்னா தான் பிரேக் ஆகிட்டு அந்த இடத்துல because if the CX bond breaks, இது மைனஸை எடுத்துகிட்டு வந்துடும், இது இங்கே ப்ளஸ் இருக்கும். சரியா? இந்த பாண்டு உடஞ்சதுன்னு சொன்னால் உனக்கு வந்து ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும், ஹாலோஜன் வெளியில் வந்துடும். இந்த கார்போகேட்டையானில் எது போய் அட்டாச் ஆகும்? நியூக்ளியோஃபைலால் தான் போய் அட்டாச் ஆக முடியும். சார் நீங்கள் தானே சொன்னீங்க எந்த காம்பவுண்டில் ஹாலோஜன் இருந்தாலும் அந்த பாண்டு தான் உடையும்னு. அந்த பாண்டை உடைச்சிட்டு நான் சிஎலை ரீப்ளேஸ் பண்ணி அங்கே ஒரு NO2 போடுறேன், இந்த சிஎலை ரீப்ளேஸ் பண்ணி இங்கே ஒரு NO2 போடுறேன் அப்படின்னு சொன்னால் தப்பு. புரியுறதா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது சார். ஸோ அப்போ என்ன வரும் உனக்கு? அப்போது டைரக்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் உனக்கு வரும். குளோரின் என்ன? டீஆக்டிவேட்டிங் அண்ட் ஆர்த்தோபெரா டைரக்டிங் வரும்போது இதெல்லாம் ஜேஇ கொஷின், ஜேஇ லெவலில் வரக்கூடிய கொஷின். போர்டில் இவ்வளோ டிஃபிகல்ட்டாக கேட்க மாட்டாங்க. பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ன்றதுனால நான் இதை சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த குளோரினுக்கு வந்து இந்த குளோரினுடைய ஆர்த்தோ பொசிஷன்னா இது வரும், இந்த குளோரினுடைய ஆர்த்தோ பொசிஷன்னா இது வரும். ஸோ ஏதாவது ஒரு பொசிஷனில் வந்து அந்த NO2 வந்து அட்டாச் ஆகிடும்.
ஏதாவது ஒரு பொசிஷனில் அந்த NO2 அட்டாச் ஆகிடும். ஸோ எங்கே அட்டாச் ஆனாலும் உனக்கு இதே மாதிரி காம்பவுண்டு தான் கிடைக்கும், நேம் வந்து உனக்கு மாறாது. ஸோ திஸ் இஸ் த காம்பவுண்ட் தட் யூ வில் கெட். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஆசிட். அப்போது உனக்கு என்ன வரும், இதே ஸ்டெப்பு தான் உனக்கு வரும், சேம் ஸ்டெப்ஸ் தட் யூ ஹேவ் டு ரைட். என்ன, நைட்ரிக் ஆசிட் HNO3 இல்லையா, OH இருக்குது, HNO3. This will protonate the next molecule of nitric acid. One molecule will protonate the other molecule. அப்போ என்ன ஆகும், இது H plus NO3 மைனஸாக இருக்கும். This H plus will go and attack this oxygen which contains 2 lone pairs. அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல NO3 மைனஸ் உனக்கு இங்கே வந்துடும். ப்ளஸ் இந்த இடத்துல இது அட்டாக் பண்ணும்போது இங்கே H இருக்கும், இதுக்கு கோஆர்டினேட் பாண்டை கொடுத்து இங்கே இதை ஃபார்ம் பண்ணிவிடும். இங்கே வந்து N double bond O இருக்கும். And oxygen will develop a positive charge. As I told you before, இந்த bond break ஆகும். இந்த bond break ஆகி இதில் இருக்கிற எலக்ட்ரான் இதை எடுத்துட்டு வாட்டர் மாலிக்யூலாக வெளியில் வந்துடும். ஸோ யூ வில் ஹேவ் வாட்டர் மாலிக்யூல் கம்மிங் அவுட் லைக் திஸ். 2 லோன் பேரோட இது வெளியில் வந்துடும். நைட்ரஜன் வந்து இதோட எலக்ட்ரானை லூஸ் பண்ணதுனால இட் வில் ஜென்ரேட் NO2 ப்ளஸ் ஜென்ரேட் ஆகும். திஸ் இஸ் மோர் ரியாக்டிவ் ஸ்பீஷீஸ். whereas this is very stable. இது ரியாக்ட் ஆகாது. நைட்ரேட் அயான் இஸ் வெரி ஸ்டேபிள். நைட்ரேட் அயான் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால தான் நைட்ரிக் ஆசிட் வந்து ஆசிடாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. H plus and NO3 மைனஸ் அயான் ஃபார்ம் ஆகும்போது இது ஸ்டேபிளாக இருக்கிறதுனால தான் இது ஃபார்ம் ஆகுது. இது ஃபார்ம் ஆகிறதுனால தான் நைட்ரிக் ஆசிட் ஆசிடாக இருக்குது. சப்போஸ் இந்த NO3 வந்து NO3 மைனஸ் அன்ஸ்டேபிளாக இருந்ததுன்னா என்ன ஆகும், NO3 மைனஸ் அன்ஸ்டேபிளாக இருந்தால் அது H ப்ளஸ் கூட ரியாக்ட் ஆகி திருப்பி நைட்ரிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணும். இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது, பேக்வர்ட் ரியாக்ஷன் தான் நடந்துட்டு இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. நம்மளுக்கு தெரியும் நைட்ரிக் ஆசிட் இஸ் அ pretty strong acid, therefore this forms out, therefore this is stable. அப்போ என்ன ஆகும், இது ரியாக்ட் ஆகாது. இது வந்து நியூக்ளியோஃபைலாக போய் ரியாக்ட் பண்ணாது. நைட்ரேஷன் நடக்கும்போது இது ரியாக்ட் ஆகாது, பட் இது ரியாக்ட் ஆகும். திஸ் இஸ் ரியாக்டிவ் பிகாஸ் திஸ் இஸ் அன்ஸ்டேபிள். இந்த எலக்ட்ரோஃபைல் தான் போய் அந்த ரியாக்டன்ட் மாலிக்யூலை அட்டாக் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது வந்து 2வது ரூல். இது